வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் வலையொலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது எட்டயபுரம் ஆட்டு சந்தை தாங்க. பாருங்கள், இரவு 9 மணிக்கெல்லாம் நம்ம கரெக்டாக சந்தைக்கெல்லாம் ஒரு 8 மணிக்கு, ஆமாம் நம்ம 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். இருந்தாலுமேவும் பார்ப்போம், நம்ம 8 மணிக்கெலாம் வண்டி வந்துடும். நம்ம சாப்பிட போகிற நேரத்துக்குலாம் வண்டி பார்த்திங்கன்னா 1-2 வண்டி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இரவு வந்து இதெல்லாம் ஒரு கரெக்டாக ஒரு 9:30-10 மணி தாங்க டைம். அப்போயே ஆடெல்லாம் வந்துருச்சு, விலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி என்னன்னே தெரிலங்க, சந்தை செம்ம சூடாக இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னடா இது, இந்த சந்தை நிலவரம் எப்போ தான் குறையும் அப்படின்னு. கறிக்குட்டியோட விலை ஏற்றம் தாங்க இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். இது என்ன தனிப்பட்ட கருத்து தாங்க. ஆனால் யாரும் வந்து நீங்கள் ஒரு பண்ணையாளர் நிறைய நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்க நல்லா சிந்தித்து யோசித்து பாருங்கள் ஏன் வந்து இந்த ஏற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ குட்டி செலெக்ஷன் பண்ணதுலேயும் கவனமாக செலெக்ஷன் பண்ணால் தாங்க நம்ம இதில் ஜெயிக்க முடியும். அதனால் தெளிவாக ஒன்றும் அவசரப்படாமல் எப்போவுமே பொறுமையாக செலக்ட் பண்ணணும். குட்டி தரமாக இருக்கா, நோயாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா 1-2 குட்டி இறப்பு ஏற்படுது, அதை நம்ம தவிர்க்கணும். பொட்டு குட்டி பாருங்கள், நல்ல தரமான குட்டி. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குன்னு. ஆமாம், ரொம்ப தரங்க, ஒரிஜினல் ப்ரீடு தாங்க. எல்லாம் விலையே கேட்க முடியலங்க, கேட்டோம்னா அரண்டு போயிருவீங்க அந்தளவுக்கு சொன்னாங்க இதோட விலை. ஆமாம், 15,000 சொன்னாங்க. ஆனால் 15,000க்கு வேல்யூவானா மார்க்கெட் ரேட்டுக்கு 15,000ங்க. ஆனால் 15,000 இந்த குட்டி வந்து பெறாது. ஆனால் மார்க்கெட் ரேட்டுக்கு 15 தான். அதை நம்ம வந்து யாரும் தவிர்க்க முடியாது. வாங்குறவங்க வாங்க தான் செய்தாங்க. மார்க்கெட் ரேட்டை நம்ம தவிர்க்கவே முடியாது. இதுவும் பாருங்கள், மயிலம்பாடி குட்டி. ஆமாம், நல்ல குட்டி, ஜாதி ஒரிஜினல் ஜாதி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சுத்த அடிக்கரிஞ்சி நல்லா ரொம்ப தெளிவாக இருந்துச்சுங்க. ஆமாங்க, இந்த குட்டி நம்ம விலை கேட்கல, ஆள் இல்லை, அதனால் நம்ம கேட்கல, அதை விட்டுட்டோங்க. ஆனால் குட்டி நல்ல குட்டி, குட்டியை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ரொம்ப தெளிவாக இருக்குது. ஆமாம், 1-2 தான் கொஞ்சம் சிறுசு தெரிஞ்சிச்சு, மற்றபடிலாம் நல்ல. ஆனால் உங்களுக்கு ஆவரேஜுக்கு இது தான் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தாங்க. ஆமாம், இது நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. இதுவும் தரமான குட்டி தாங்க. பாருங்கள் உங்களுக்கே தெரியும், குட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. பாருங்கள், நல்ல பருங்குட்டி. ஆமாம், இதோட ரேட்டு ரொம்ப 18,000 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சில பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் குறைச்சி கேட்டு விலையை அனுசரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம், குட்டி ஆனால் நல்லா தெளிவாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கு தாங்க ரேட்டு. குட்டி நல்லா பருங்குட்டி, பருங்குட்டிக்கு எப்போவுமே ரேட் அதிகம் தாங்க, அது ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மார்க்கெட்டை நம்ம யாராலும் தவிர்க்க முடியாது. இதுவும் பாருங்கள் நல்ல குட்டி தான். இந்த குட்டி நம்ம தெரிஞ்ச வியாபாரி தான் கொண்டு வந்திருந்தார், என்னென்னு தெரில. இன்றைக்கி அவருக்கு ரொம்ப நேரமாக இந்த குட்டி விற்பனை ஆகாமல் இல்லை ரொம்ப குறைஞ்சி தான் விற்றுட்டு போனார். அது ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, மார்க்கெட் நிலவரம். நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கூப்பிட்டு போய் பேச தான் வச்சோம். ஆனால் அவங்க வந்து இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபரு அவங்க ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஏற்ற குட்டி ஏதாவது நமக்கு போய் வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னது போய் நம்ம வாங்கி கொடுத்துட்டு 2 பேருக்கும் மனசிடலாம், அடுத்து நம்மக்கிட்ட அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க. இது பாருங்கள், பெட்டை ஆடுகள் தான். பெட்டை ஆடு நல்லா தெளிவாக இருக்குது. கறிக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும், கறிக்கு நல்லா தெளிவாக வளர்க்கலாங்க. ஆமாங்க, கறிக்கு ஏற்ற குட்டி. ஆமாம், இதெல்லாம் ஒரு குட்டி ஒன்று 8 ரூபா 7 ரூபா அந்த கிரயத்தில் முடிச்சிருவாங்க, மொத்தமாக முடிப்பாங்க. இதை வந்து நல்ல ரேட்டுக்கு போகும், மதுரை அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா கறிக்குட்டியோட டிமாண்டு தாங்க பெட்டைக்குட்டியான ரேட்டும் கூடுது. இது பாருங்கள், நல்ல பொட்டுக்குட்டி, மயிலம்பாடி எல்லாம் கலந்து கிடந்துச்சு. இதை 14,000 சொன்னாங்க ஒட்டுக்க. ஆமாங்க, 1-2 புருவையும் கிடந்துச்சு, புருவை அதையும் கலந்து தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குட்டி ஆனால் நல்ல குட்டி, தரமாக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அதோட தெளிவு எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல குட்டிங்க. பாருங்கள், இதுவும் நல்ல புருவ குட்டி தான், நல்லா கறிக்கு ஏற்றது தான். நல்லா கறிக்கு நல்ல ரேட்டு போகும். பொட்டுக்கடாயெலாம் இதில் தாங்க எடுப்பாங்க. ஆடு நல்லா உங்களுக்கு பெருவெட்டு ஆடு, கொஞ்சம் வயசானோடனே அதை ஆட்டுக்காரங்க கழிப்பாங்க, அதை வியாபாரி வாங்கிட்டு வந்து சந்தையில் வியாபாரம் பண்ணுவாங்க. இதுவும் பாருங்கள் நல்ல ஆடுகள் தான். ஆமாம், எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. அதே ஆடுகள் தாங்க. 2 தரமாக வீடியோ பதிவு பண்ணிட்டோம், அதை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் பதிவு பண்ணிட்டோம், மன்னிச்சிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மன்னிச்சிக்கோங்க. இது பாருங்கள், பொட்டுக்கடாய் தான், நல்லா தெளிவாக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் கார் இருக்குது, ஆனால் விலை அதிகம் தாங்க. நைட் நேரத்தில் உங்களுக்கு ஒரு 4 மணி வரைக்கும் விலை அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க விலை குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் குட்டி வாங்க ஆட்கள் யாருமே இல்லாதனால வியாபாரிகள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் மாமா பார்த்து வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் நம்மளும் வாங்கி கொடுக்க முடியலங்க, ஒரு அளவுக்கு தான் வாங்கி கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆடுகளும் அண்ணனும் இருந்தோம். ஆமாங்க, சந்தையில் வியாபாரிகள் நம்ம வந்து காசு கொடுத்து தான் வாங்குதோம். அப்போ நமக்கு ஒரு மன கஷ்டம் இருக்குது. எல்லோரும் இதை பார்க்குற வியாபாரிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆடு கொண்டு வரீங்க, அதுக்கு விலை வைக்கிறீங்க, அதை வந்து நமக்கு உண்மையிலே மனசு ஏற்றுக்கிட்டுதான். நாங்கள் அந்த விலையை கொடுத்து எங்களுக்கு கட்டுனா வாங்கிட்டு போகிறோம், வாங்கி நமக்கு நம்பி வரவங்களுக்கும் வாங்கி கொடுக்குறோம். ஆனால்
இப்போ நம்ம புருவக்குட்டி வேண்டான்னு சொன்னாலும் புருவக்குட்டியை போட்டு உள்ளே தள்ளி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நோய் வந்ததோ இதோ உள்ளே தள்ளி விட்டு வியாபாரம் பண்ண பார்க்காங்க. உங்களுக்கு ஆட்டுக்கடையில் வந்து இப்போ நாங்களும் ஆடு வச்சுருக்கோம். ஆட்டுக்கடையில் வந்து கண்டிப்பாக நம்மளை அதை தான் சொல்கிறோம். அதை வந்து நம்ம எல்லாம் ஒட்டுக்கட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லார்ட்டையும் நம்ம அதை பண்ணக்கூடாதுங்க. அது வந்து தவறு. அதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்குங்க. ஆமாம், நம்ம வந்து இதை வந்து ஒரு வேண்டுகோளை தாங்க வைக்கிறோம். இனிமேல் அந்த சந்தைகள் நடக்கும்போது இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நிறையா பண்ணையாளர்கள் நஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ நோய்வாய்க்குட்ட ஒரு 4 குட்டி இறந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதிலே காசு போயிடும். இப்போ ஜோடி 14 15 மார்க்கெட்டு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு 11 கிலோ 12 கிலோ இருக்க குட்டி 13 ரூபா 12 500க்கு மேலே போச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும்? இப்போ ஒரு குட்டி வந்து நமக்கு உயிரடைக்கு 500 தாண்டி போகுது. 450 ரூபாய்க்கு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்ணை வளர்ப்பில் வந்து நம்ம 600 550க்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு பண்ணையாளர் எப்படி வெற்றி அடைய முடியும்? குட்டி அண்ணன் பாருங்கள் விலை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆடுகள் அண்ணன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்காரு விலையெல்லாம். ஆமாம், நம்ம ஊரில் இப்போ திருவிழா நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு வீடியோவை முழுமையாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு பதிவு பண்ண கூட முடியல சந்தை நிலவரத்தை. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாருங்கள், குட்டி பேசணும். 13க்கு முடிஞ்சு. நல்ல குட்டி தான். ஆமாம், தரமான மயிலம்பாடி குட்டி. இதுவும் பாருங்கள், நல்ல மயிலம்பாடி குட்டிகள் தான். இது 15,000 சொன்னாங்க ஜோடி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இது வந்து சந்தை நிலவரம். அதனால் எல்லாருமே ஒரு வியாபாரி பார்ப்பாங்க. அவங்க குட்டியை ஒரு எல்லாம் குமிஞ்சிருக்கும் போது பக்கத்தில் வந்து இந்த குட்டி என்ன விலைக்கு போகுது அப்படின்னு சொல்லி நல்லா எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு தான் அந்த குட்டி அந்த குட்டி அந்த ரேட்டுக்கு முடிஞ்சிச்சு, அப்போ நம்மளும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விலையை ஏற்றி வச்சு அந்த மாதிரி விலை போகுது. நல்லா எல்லாம் பெட்டை ஆடுகள் எல்லாமே கறிக்கு தான் போகும். வயதானது இனப்பெருக்கத்துக்கு இது ஆகாது. அதனால் வந்து எல்லாம் கறி கடைக்கு தான் போகும். கறி ஆனால் நல்லா இருக்குங்க. செம்பரி ஆட்டங்கறி வந்து எப்போவுமே டிமாண்டான ஒரு கறி தான். அதிகமாக வந்து உங்களுக்கு இப்போ விலையேற்றத்துக்கு காரணமும் அதுதான், கறி தட்டுப்பாடுனால தான். இது பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஆடுகள் தான். நல்லா தெளிவாக இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான் கொண்டு வர, எப்பவுமே ரெகுலராக நம்ம நண்பா பேசக்கூடியவர். குட்டி நல்லா தெளிவாக இருந்துச்சு. ஆமாம், 15,000 சொன்னார். 12 வரைக்கும் 12,500 வரைக்கும் கேட்டாங்க, கொடுக்கல அவர். சரிதானே, லாபம் நட்டனாலும் நம்ம தான் எடுத்துக்கணும். அதை பற்றி தப்பே கிடையாது. கொஞ்சம் வாடல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அதுக்கடுத்து என்ன ரேட்டு முடிஞ்சுன்னு தெரியல. நம்ம சந்தையை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி தூங்க போயிட்டோம். இது கொஞ்சம் குட்டி தான் இருந்துச்சு. பாருங்கள், நல்லா ஆனால் ஜாதி தாங்க. ஜாதி நல்லா தெளிவாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா பொட்டு கடாயி பெட்டை ஆடுகள் எல்லாமே கலந்து கடந்துச்சு. ஆடெல்லாம் பெருவிட்ட ஆடுகள் நிறைய இருந்துச்சு. ஆடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக இருந்துச்சுங்க. ஆடை பார்த்தாலே யாருக்கும் பிடிச்சிரும் அந்தளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப தெளிவான குட்டிகள். ஆடெல்லாம் பெருவிட்ட ஆடுகள் பாருங்கள், எவ்வளோ உயரமாக நல்ல வெளிச்சி ஆடு, பொட்டாடு, பொட்டு கடாயி, கருப்பு கடாயி எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் இனப்பெருக்கத்துக்கு வச்சுருக்கிறது தான். யாராச்சும் வாங்கி கொஞ்சம் வளர்த்துருப்பாங்க, அதை வாங்கி கொண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் பாருங்கள், இந்த குட்டியை நம்ம கேட்டு பார்த்தோம். பாருங்கள் அவர் என்ன செய்கிறாரு. வாங்கவே மாட்டேன்டார் இவர். வியாபாரி ஒரு குட்டியை கம்மியாக வாங்கிட்டு அதை நமக்கு முடித்தோம். நம்ம இவங்களுக்கு எவ்வளோ முடிச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க இன்றைக்கி நம்மகிட்டே காசு தூக்கி போடுதாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோங்க. அப்படி தான் இருப்பாங்க வியாபாரிகள். அதை நமக்கு பெருசாக எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க காலங்காலமாக அங்கே அப்படி தான் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், இனப்பெருக்கத்துக்கு வச்சுருந்த ஆடு தாங்க. மயில் மரை, அதுக்கப்புறம் மயில் மரையிலே கொஞ்சம் மரை. ஆமாம் பாருங்கள், நல்லா வெளிச்சி வெள்ளை கலரில் மரம் இருக்குது. ஆனால் ஆடை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. ரொம்ப தெளிவுங்க. நல்ல உயரம், நெட்டு, கொம்பு பெருசு, கால் கணம் எல்லாமே தெளிவாக இருந்துச்சு. இனப்பெருக்கத்துக்கு நல்ல ஆடுங்க. நல்ல வர்க்கமாக இருந்திருக்கு. ஆமாம், ஆடும் பார்க்குறதுக்கு யாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இருந்ததுனால தாங்க இதை இத்தனை நாளாக வச்சுருந்து இப்போ தான் பல் சேரையும் கறிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஒரு குட்டி 25,000 சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், கிடா குட்டி ஒரு கிடா வந்து 25,000 சொன்னாங்க. ஆமாம், நல்லா கடாய், பருங்கடாய் பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஆமாம், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. நமக்கு அதை தெளிவாக எடுத்து
நம்ம ஷார்ட் வீடியோவில் போடலான்னு நினச்சோம். ஆமாம், அதுக்கப்புறம் நம்ம போடலை. சரி இருந்தாலும் நம்ம காட்டுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு அப்படின்னு சொல்லி இரவு சந்தைங்க. சந்தையில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் தூக்கம் போயிருங்க. அதிகமாக வந்து நம்ம பண்ணை வளர்ப்பாளர்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு குட்டியை ஏற்றும்போது கரெக்டாக கவனிக்கலைன்னா அது கண்டிப்பாக நம்மளை கை மீறி போயிடும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இனி வருங்காலங்களாலும் இந்த சந்தை வந்து கொஞ்சம் காலையில் ஆரம்பித்தா நல்லா இருக்குங்க. ஆமாங்க, இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு குட்டி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு குட்டி வந்து இறப்போ நோய் வாய்ந்த குட்டியோ நம்ம நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு பண்ணை ஆரம்பித்து முழு லாபம், ஒரு குட்டி கூட சேதாரம் இல்லாமல் வளர்க்குறது வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. அப்போ குட்டி வாங்கும்போதே நம்ம கவனிக்கணும், இப்போ எந்த குட்டியும் நோய் வாய்ப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச ரொம்ப அனுபவம் வாய்ந்த பண்ணையில் கூட இறப்பு ஏற்பட்டுருங்க. காரணம் என்ன அப்படின்னா ஈடிடி பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து துள்ளுமாறி நோய் இது மாதிரி முதலே வந்திருக்குங்க. அதுக்கு வந்து முறையான தடுப்பூசி போடாதனால தாங்க அது ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக. ஏன்னா அதை நான் தெளிவாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆடுகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து வேக்சின் வந்து ஈடி போட்டுருவோம். அதே மாதிரி ப்ளூ டேங்காக போட்டுருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆள்கொல்லி நோய் அப்படின்னு சொல்கிறோம்ல பிபிஆர், அதையும் போட்டுருவாங்க. குடல் புண்ணுக்கும் 3 மாதத்துக்கு ஒருக்க தெளிவாக பண்ணிடுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வர்றது கிடையாது. அது மீறியும் வந்தால் அதை நம்ம தெளிவாக கையாளணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நிறைய பண்ணையாளர்களுக்கு தெரிய மாட்டுக்கு. ஏன்னா அது நமக்கு வந்து சந்தையில் வந்து அந்த விலைக்கு சொல்லும்போது அந்த குட்டியோட தெளிவும் இருக்கணும். அப்போ வியாபாரிகள் வந்து அதை பண்ணாதனால தாங்க அந்த நிலைமை ஏற்படுது. நம்ம வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா பொதுவான கருத்து மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா நம்ம புதுசாக இந்த வலைவலியை தொடங்கும்போது சிலது சொல்லியிருந்தோம். அது மனசை கஷ்டப்படுத்தினால இப்போ நம்ம பொதுவாக சொல்லியிருந்தோம். ஆனால் பண்ணையாளர்கள் தான் இதை புரிஞ்சுக்கிடணும். அதை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். பண்ணையாளர்கள் தான் வாங்கும்போது கவனத்தோடு வாங்கினா தான் உங்களுக்கு இறப்புங்கிறது கம்மியாக இருக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆடெல்லாம் பாருங்கள், நல்லா தெளிவான பெரிய இது 25,000 சொன்னாங்க பாருங்கள். 25,000 ரூபாய்க்கு. ஆனால் 20, 25, 21 வரைக்கும் வாங்கலாம். சரியான மதிப்பு 450 ரூபா கிரயத்துக்கு. நல்ல பொட்டு கிடாய்ங்க, நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். மன்னிச்சுக்கோங்க, பொட்டு ஆடு வந்து நல்லா தெளிவாக இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். இதில் நல்ல பெருவட்ட ஆடுகளும் கிடக்கு. ஆமாம், நல்ல ஜாதி, உங்களுக்கு ஒரிஜினல் ஜாதிங்க. நல்லா தெளிவாக இருக்குது. இதெல்லாம் பெட்டை ஆடுகள் தான். நல்ல ஒரு 5-6 ஆடு தான் கிடாயி. மற்றதெல்லாம் கொஞ்சம் பெட்டையாக வச்சுருந்தாங்க. நல்ல தரமான கிடாயி தான். சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து கறிக்கு வளர்த்துருந்துருக்காங்க. யாரோ பண்ணையில் இருந்தால் எட்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்க. நல்ல பருவட்டு கிடாயி, கீழே இறக்கவே இல்லை, முடிஞ்சு போல். நல்ல கிடாய் வந்து நல்ல நல்ல தரங்க. அந்த தரத்துக்கு தாங்க. ஆமாம், நம்மளும் எடுத்தோம், கொஞ்சம் ஓரளவு பார்த்து எடுத்தோம். எப்போவுமே பெரிய பண்ணையாளர்களோ நீங்கள் உடனே ஆடை வாங்கிடணும் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் ரிஸ்க்கு ரொம்ப இருக்குங்க. நீங்கள் எல்லாமே சந்திக்க தயாராக இருக்கணும். புது பண்ணையாளருக்கு சொல்லிக்கிறேன், எக்காரணம் கொண்டும் உங்கள்கிட்ட காசு ரெடியாக வச்சுருக்கணும் எப்போவுமே. ஆமாம், கரெக்டான நேரத்தில் குட்டியை செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இருக்கணும். ரேட்டு கம்மியாகும்போது குட்டியை எடுக்கணும். அதே மாதிரி ரேட்டு அதே மாதிரி விற்க இருக்கணும். அந்த நேரம் மார்க்கெட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரேட்டு கம்மியாக எடுத்தால் நமக்கு நட்டம் வராது. அதனால் எப்போவுமே கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இருக்கலாம். அதே மாதிரி பெரிய பண்ணையாளர்களும் சொல்லுவாங்கங்க, நம்மக்கிட்ட வந்துட்டு குட்டியை கேட்டு கூடுன ரேட்டு நீங்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூடுன ரேட்டு கொடுத்து வாங்கிட்டும் போவாங்க. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க தலையில் அது எழுதியிருக்கு ஏமாறுன்னு சொல்லி. நம்ம நியாயமாக 100 ரூபா வாங்குகிறோன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் நேரடியாக போய் கூட வாங்குகிறோன்னு நினைப்பாங்க. அது அவரவர் விருப்பம் தான். அவங்க முதலீடு பண்ணுதாங்க ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொல்லி. அவங்க நஷ்டப்படாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இது காலையில் அதிகாலையில் சந்தைங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வந்து அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து ஒரு 4 மணி வரைக்கும் இருந்தோம். இது 4 மணிக்கு அப்புறமா இருந்து சந்தை பாருங்கள். நிலவரம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா உங்களுக்கு எல்லா ஆடுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆடுகள் வந்துச்சு. ஆமாம், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சந்தை நிலவரம்.
எப்படி இருக்குன்னு பாரு. அதுக்கப்புறம் வண்டி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. வண்டி வர வர உங்களுக்கு வியாபாரம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் கொஞ்சம் 4 மணிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி கூட இல்லைங்க சந்தையில். எல்லாமே விற்பனை ஆகிருச்சுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதனால தேவை இருக்குதுன்னு அர்த்தங்க. ஆமாங்க, இல்லைனா அந்தளவுக்கு விற்பனை ஆகாது. பாருங்கள், இது விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது. இதே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க. நாங்களாம் மயிலம்படி நிறைய கிடந்துச்சு, இது விற்காதுன்னு நினச்சோம். ஆனாலும் வாங்கிட்டாங்க. கொஞ்சம் குறைச்சி தரீங்க நிறையா. அதுதாங்க, அந்த சில பண்ணையாளர்கள் லாபம் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி விலை நிலவரம், கறிக்குட்டி விலை நிலவரம் 450 போயிடுச்சு. அப்போ அவங்க கரெக்டாக இருந்ததுனால தான் அந்த குட்டியை வாங்க முடியுது. அதனால் அவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. நல்ல லாபம் எடுக்கலாம். இது வந்து இரவு ஃபுல்லாக நடக்கிறதுனால ரொம்ப முழிச்சிருக்க வேண்டிய இது இருக்குது. இந்த குட்டி பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் வச்சுருந்தாங்க. நல்ல குட்டி, தரமாக இருந்துச்சு. ஆனால் 22 ரூபா. இவங்கள வீடியோ போட்டாங்க 54,000 வியூஸ் போயிடுச்சுங்க. நல்ல வியூஸ் போச்சு இவங்களுக்கு, தம்பிகளுக்கு. நல்லா கொடுத்து வச்சவங்க அவங்க. இன்றைக்கி நம்ம ஒரு எதிர்பாராமல் அவங்க ஒரு வீடியோ போட்டோம். ஆனால் நல்லா ஒரு ரீச் ஆகிடுச்சுங்க அந்த வீடியோ. நமக்கு மன சந்தோஷமாக இருந்துச்சு. Hey!